கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 30வது வார்த்தையில் நான் இப்படி காண்கிறோம். சௌந்தரிய வஞ்சனை உள்ளது, அழகும் வேண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று காண்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நமக்கு சௌந்தரியம் வர்த்திக்க வேண்டும், இல்லைன்னா அடுத்தவர்களால் புகழப்பட வேண்டும் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை செய்கிறதுண்டு. உடம்புக்கு சௌந்தரியம் வருத்துகிறது, வஸ்திரங்களிலே மாற்றங்கள் வருத்துகிறது, எப்படியாவது அடுத்தவரால் நான் புகழப்பட வேண்டும் என்று சொல்லி பொய்யும் புரட்டும் சொல்லி முன்னுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அப்படி நிறைய பேரை நாம் காண்கிறோம். ஆனால் தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவாள் என்று. கர்த்தருக்கு ஒரு ஸ்திரீ எப்படி பயப்பட்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமொழிகளில் சலோமன் ஞானி 31வது அதிகாரத்தில் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறாள். 31வது அதிகாரம் முழுவதும் வாசிக்கும்போது நமக்கு புரியும். என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அழிந்து போகிற உலகத்திலே கொஞ்சம் புகழுக்காக பெயருக்காக நாம் அழிந்து போகாத ஆத்மாவை நஷ்டமாக்கி கொண்டு நம்முடைய உடம்பையோ வீண் வார்த்தைகள் பேசுகிறதிலையோ நம்முடைய சமயங்கள் நாம் வீணாக்காதபடி கர்த்தரால் புகழப்படும் என கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். தேவனுடைய வசனங்களை வாசித்து அவருடைய கட்டளை கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபையருள்வாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, மாறிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே மாறாத உண்மை அன்பை பெற்ற ஆண்டவரை வீணாக அழிந்து போகிற இந்த உடம்பை ஆண்டவரை வீணாக அலங்கரித்து வீணாக ஆண்டவரை பொய்யும் பொருட்டும் சொல்லி ஒரு ஆண்டவரை புகழ்ச்சிக்காக நாங்கள் ஒன்றும் செய்யாமல் கர்த்தருக்கு பயப்பட்டு தேவனுடைய வழிகளிலே நடந்து உம்மால் புகழப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை அருள வேண்டும் என ஜெபிக்கிறேன். இந்த சுருக்கமான ஜெபத்தை கேட்டு பதிலளிஞ்சு தகப்பனே, ஆமென்.